குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பயாலஜியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூனிட் 14 ஆர் லெசன் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். அடுத்த டாபிக் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் தான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இருந்துச்சுன்னா நம்ம இது பார்த்துக்கோம், ஆர்கானிசம்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். என்ன சொல்லலாம்? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். பல செல் உயிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உயிர்கள் உடம்புல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் தேர் பாடி. என்ன சொல்றாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் தேர் பாடி. மல்டி செல்லார் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தாவே அதில் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எவரி செல்ஸ் நீட்ஸ் எ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எசென்சியல் சப்ஸ்டியூஷன் லைக் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் சர்வைவல். இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிர்களும் தனக்கு வாழ தேவையான ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே தேவை. சரி சார், ஹவ் இட் கெட் த செல்ஸ்? எப்படி இந்த செல்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன இருக்குன்னா, இந்த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு கெட் எனர்ஜி. இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அதன் மூலிமா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், இப்படி எனர்ஜி கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு இந்த பிரேக் டவுன் ஆகிற குளுக்கோஸ் எப்படி பார்த்தோம்னா எனர்ஜி அப்படின்னா இந்த குளுக்கோஸ் எல்லா செல்களுக்கும் எப்படி போய் சேரும் பார்த்துருக்கோம். நம்ம பிளான்ஸில் படிச்சிருக்கோம், அனாட்டமி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கோம். அப்சார்வ் த வாட்டர், அப்சார்வ் த நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் படிச்சிருக்கோம். இது எப்படி இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த அனாட்டமி ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் மெயின்லி ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இது சரி உரியுது, அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ உறிஞ்சப்பட்ட அந்த தண்ணியோ இல்லை நியூட்ரியன்ஸோ மற்ற செல்களுக்கு மற்ற எல்லா பகுதிக்கும் எப்படி சார் போய் சேருது அப்படின்னா தட் இஸ் மீன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படி நடக்கக்கூடிய இந்த செயலுக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு என்ன மீனிங்? கேரி திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் டிரான்ஸ்போர்ட். அதுதான் இங்கே சொல்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இந்த பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது பிளான்ஸில் பார்த்துக்கோ, இந்த சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் டு அப்சார்ப் த வாட்டர், தண்ணியை உறிஞ்சுது. அது என்ன வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் அப்சார்ப் த மினரல்ஸ் அண்ட் வாட்டர் சொல்லக்கூடியது. இங்கே மொத்தமாக இங்கே நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் பேர் இந்த சைலம் மூலியமாக எடுக்கப்பட்ட வாட்டரோ நியூட்ரியன்ஸோ இல்லை ஃப்ளோயம் மூலியமாக கொண்டு வரப்பட்ட உணவோ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற டோட்டலாக தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லோகேஷன். இந்த டிரான்ஸ்ல பேர் தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லோகேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுது டிரான்ஸ்லோகேஷன். இதில் நம்ம லார்ஜர் ஆர்கானிசம்ஸ் இப்போ அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேட் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற வேலையை செய்யுது. அதாவது லார்ஜர் ஆர்கானிசம் all animals the circulatory system is the transport. It transport nutrients, salt, oxygen, hormones and water else. இதெல்லாம் இது என்ன பண்ணுறது இங்கே டிரான்ஸ்போர்ட் சர்க்குலேட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸு, சால்ட்டு, ஆக்சிஜன், ஹார்மோன்ஸு அதே மாதிரி இந்த செல்லிருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் லார்ஜர் ஆர்கானிசம் ஃபார் மீன்ஸ் இந்த அனிமல்ஸில் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலேட் சிஸ்டம் அப்படின்னா பிளட்டு, லிம்ஃபு, பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்க்குலேட் சிஸ்டம். இங்கே அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா என்ன முக்கியமாக சர்க்குலேட் சிஸ்டம் பிளட்டு, blood vessel, heart, அதே மாதிரி lymph and lymph vessels இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா lymphatic system also the circulatory system அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களையோ இல்லை விலங்குகள்லையோ தனக்கு தேவையான பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். தாவரங்கள் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். The transport in plants means the transport of materials in and out of the cell carried out by diffusion and active transport. என்ன சொல்றாங்க? The transport of materials in and out of the cells carried out by diffusion and active transport in plants. தாவரங்கள்ல diffusion அல்லது active transport மூலமா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த பொருளை கொண்டு போறதுக்கு பேர் தான் transport அப்படின்னு சொல்லக்கூடியது. that is for means for transport in plants அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா the transport of plants ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா diffusion
the first system, the first mechanism அப்படினு பார்த்தோம்னா the transport mechanism in plants அப்படினா first பார்த்தோம்னா diffusion அப்படினு சொல்லக்கூடியது. diffusion தமிழ்லனா பரவல் அப்படினு சொல்லுவாங்க. எளிய முறையில் பரவல் அப்படினு சொல்றாங்க. diffusion அப்படினா பரவல் அல்லது பரவுதல் அப்படினு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம்னா diffusionனா movement of molecules, அது என்ன சொல்லலாம், liquid or solids என்ன சொல்றாங்க, moves higher concentration to lower concentration without replacing of energy is called diffusion. என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா இங்க movement of molecules, ஒரு மாலிக்யூல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அது என்ன மாலிக்யூலா இருக்கலாம், லிக்விட் மாலிக்யூலா இருக்கலாம், இல்ல சாலிட் மாலிக்யூலா இருக்கலாம், திரவ மாலிக்யூலா இருக்கலாம், இல்ல திட மூலக்கூறா இருக்கலாம், ஏதோ ஒரு மூலக்கூறு என்ன சொல்றாங்க moves from என்னது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. எப்படி solids from என்னது higher concentration to lower concentration, அதிகப்படியான அடர்த்தி கூடிய பகுதியிலிருந்து கம்மியான அடர்த்தியை நோக்கி நகரக்கூடிய அந்த செயலுக்கு பேரு அதாவது that is called as diffusion. அது என்னங்க without replacing energy, இதுக்கு எந்த விதமான ஒரு ஆற்றலும் தேவையில்லை, தானாகவே passive is a passive process. அப்படினது மெதுவா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது பேர் என்னங்க டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல், இப்போ என்ன சொன்னா இது செல், இந்த செல்லை சுற்றி என்ன இருக்கு மாலிகூல்ஸ் என்ன இருக்கு, பிஃபோர் டிஃப்யூஷன் ஆஃப்டர் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த செல்லுக்குள்ள இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, என்னது இங்கே லோயர் கான்சன்ட்ரேஷன், இங்கே வெளியே ஹையர் கான்சன்ட்ரேஷன். இப்போ என்ன பண்ண டிஃப்யூஷன் நடக்கும்போது இந்த லோயர் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன் போது இப்போ என்ன இருக்கு ரெண்டு பக்கமும் சமமான அளவுல இந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகுது பரவிடுது, that is called as diffusion. இப்படி கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து இந்த மாலிகூல்ஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன் நோக்கி மூவ் ஆகுது. அதுக்கு என்னது எனர்ஜி, எந்த விதமான ஆற்றலும் தெரியல, தானாக நடக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த மாலிகூல்ஸ் என்ன இருக்குன்னா ஈக்குவலா வருது. அப்படி லோயர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு இந்த மாலிகூல்ஸ் மூவ் ஆகக்கூடிய அந்த செயல் பேர் தான் என்ன சொல்றாங்க டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெரியுதுங்க the movement of molecules liquid or solid forms, என்ன liquid or solid forms a region of higher concentration to lower concentration, a region of higher concentration to lower concentration without placing energy, இதுக்கு எந்த விதமான ஒரு எனர்ஜியும் தேவையில்லை, தானாகவே நடக்கக்கூடிய செயல் பேரு that is called as diffusion. இந்த diffusion அப்படின்னு பார்த்தா ஒரு passive process, என்னது ஒரு அப்படியே இயல்பான முறையில் நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்கோம், இந்த கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இந்த மாலிகூல்ஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுது. இது பிஃபோர் டிஃப்யூஷன் பரவலுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, ஆஃப்டர் டிஃப்யூஷன் பரவலுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த டயக்ராம்ஸ் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நம்ம டிஃப்யூஷன் பார்த்தோம், இந்த செகண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது என்ன பண்றது, இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே டிஃப்யூஷன் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். இங்க அப்படி கிடையாது, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இந்த வேறுபாடுகள் லோயர்ல இருந்து ஹையர் அப்படிங்கிற அந்த மாறுபாடு, அந்த ஹையர்ல இருந்து லோயர் அதிகத்திலிருந்து குறைச்சல், இங்க குறைச்சல் இருந்து அதிகம், அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடியது. அப்ப என்ன பண்ணுது, அந்த யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன், அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அகைன்ஸ்டா செலவு பண்றதுனால எனர்ஜி செலவு பண்ணுது. அதனால தான் இது பேரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இங்க எனர்ஜி சேவ் பண்றதுனால கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய செயல் that is called active transport. சரி சார், இங்க அந்த எனர்ஜியை பம்ப் பண்ணக்கூடிய எது சேவ் பண்ணா the membrane bound proteins என்ன இருக்கும், இந்த மெம்பரேன் இந்த ஜவ்வுகள்ல கூடிய மெம்பரேன் செல் மெம்பரேன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எனர்ஜியை பம்ப் பண்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ the proteins is called as pumps. அதனால இந்த புரோட்டீன் பேர் சொல்றாங்க பம்ப் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் சொல்றாங்க ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் மாலிக்யூல்ஸ் அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். Active transport is carried out by a membrane bound proteins. The proteins use energy to carry substances across the cell membrane. என்ன சொல்றாங்க, the protein use energy என்ன சொல்றாங்க use energy to across the cell membrane. substance என்ன வருது செல்ல across பண்ண ஹெல்ப் பண்றதுனால so that the proteins is called as pumps. அதனால the proteins க்கு பேரு pump அப்படின்னு சொல்றாங்க. The pumps can transport substances from lower concentration to higher concentration. இந்த பம்ப் புரோட்டீன் என்ன பண்ணுது லோயர் கான்சன்ட்ரேஷன்
இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்றோம் இல்லையா, இதுக்கு இந்த மாலிகூல்ஸ்லாம் மூவ் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு என்ன பேர் என்னன்னா அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். என்ன பண்ணுது, கான்சென்ட்ரேஷன் ஆப்போசிட்டா எதிர் விதமா சொல்றேன்னா அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ்போர்ட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. The next process, transportation process பார்த்தா ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்ல சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இதுக்கு சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ்மாசிஸ் அப்படின்னு என்ன பண்ணுறோம்னா, ஆஸ்மாசிஸ் is the movement of solvent or water molecules from the region of higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane. This process is carried out till the equilibrium is reached. Movement of solvent or water molecules in the region of higher concentration to region of lower concentration. இது என்ன, இது அதே மாதிரி தான் நம்ம டிஃப்யூஷன் மாதிரி தான். ஆனால் இது என்ன இருக்குன்னா அங்கே வெறுமனே டிஃப்யூஷன் சொல்லுவோம், பரவல்னு சொல்லுவோம். இங்கே ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல். இது என்ன இருக்கு, இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வன்ட். அங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லிக்விடோ அல்லது சாலிடோ சொல்லியிருக்கோம். இங்கே அப்படி இல்லை, மூவ்மெண்ட் ஆஃப் சால்வன்ட் ஆர் வாட்டர் மாலிகூல்ஸ், தண்ணீரோ அல்லது ஏதாவது கரைசல்களோ என்ன இருக்கு, ரீஜன் ஆஃப் ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி அதிகமுள்ள பகுதியிலிருந்து அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய பகுதியை எதன் வழியா, த்ரூ த செமி பர்மியபிள் மெம்பரேன், ஒரு ஜவ்வின் வழியாக. செமி பர்மியபிள் ஒரு அரை கடத்த ஒரு பக்கம் மட்டும் தான் அதை அலோவ் பண்ணும், ஹையர் டு லோயர் மட்டும் அலோவ் பண்ணும், லோயர் வந்து ஹையருக்கு அலோவ் பண்ணுது. அப்போ அந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக வெளியில் போகக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ். ப்ராசஸ் கேரிட் அவுட் டில் ஈக்விலிபிரியம் ரீச். இது எவ்வளோ நேரம் சார் நடக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்னா, இந்த ஈக்விலிபிரியம் இங்கே வெளியில் ஹையர் வந்து ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வந்து சமநிலை ஆகிற வரைக்கும் நடக்கக்கூடியது. அதாவது திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் டில் த ஈக்விலிபிரியம் ரீச்டு. இது என்ன, இந்த ஆஸ்மாசிஸ் இஸ் ஆல்சோ a passive movement. இது என்ன, passive movement. diffusion is passive movement, osmosis is passive movement. இந்த active movement தான் active movement. அதனால தான் இது பேரே active movement. இங்க யூட்டிலைஸ் எனர்ஜி, இங்க எனர்ஜி தேவையில்லை அப்படின்னா அது நடக்கக்கூடிய ப்ராசஸ். அது ஆஸ்மாசிஸ். தமிழ்ல சொல்லணும்னா அடர்த்தியில் வேறுபட்ட இரு திரவங்கள் ஒரு சவ்வின் வழியாக பிரிக்கப்படும் போது அடர்த்தி அதிகமான பகுதியிலிருந்து அடர்த்தி குறைந்த பகுதியை நோக்கி அந்த அந்த திரவமான ஊடுருவும் கடத்தப்படும். அந்த செயல் பேர் தான் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகூல்ஸ் from the region of higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane is called as osmosis. This process is carried out till equilibrium reached அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றது. இது ஒரு வகையான என்னது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் நான் ஒரு 2 மார்க் क्वेश्चन அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, the what in the cell water moves out the cell and resulting in the shrinkage of cell membrane and the cell membrane away from the cell wall is called as plasmolysis. எப்படி சொல்றாங்க பாரு, it occurs when water moves out the cell, shrinking in the cell, resulting in the shrinkage of cell membrane from the cell wall is called plasmolysis. என்ன சார், இது என்ன நடக்குது, occurs. எப்படி என்ன நடக்குதுன்னா, water moves out the cell, ஒரு செல்ல இருந்து தண்ணி வெளியேறதுனால அந்த செல் மெம்பரேன் செல் வால்ல இருந்து பிரிஞ்சு போகுது. இதுக்கு பேரு பிளாஸ்மோலைசிஸ். இதெல்லாம் நார்மல் செல், ஒரு நார்மல் செல் எப்படி இருக்கு, இது என்னது, இது செல் வால், இது செல் மெம்பரேன். பிளான்ட் செல்ஸ்ல பார்த்தோம்னா செல் வால் செல் மெம்பரேன் அப்படி ரெண்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த செல்ல இருந்து வாட்டர் என்ன ஆகுது, வெளியில போயிருது, மூவ் அவுட் ஆகுது. வெளியில போறதுனால வாட்டர் மாலிக்யூல் போறதுனால என்ன ஆகுது, இந்த செல் மெம்பரேன் ஷ்ரிங்கேஜ் ஆகி இந்த செல் வால் விட்டு என்ன ஆகுது, விலகி போகுது. அப்படி விலகி போகக்கூடிய ஷ்ரிங்கேஜ் ஆகி விலகிறதுக்கு பேர் தான் பிளாஸ்மோலைசிஸ். லைசிஸ் அப்படின்னா அழியிறது, அழிஞ்சு போறது, சிதைஞ்சு போறது. இந்த பிளாஸ்மோலைசிஸ் இங்க உள்ள கூடிய இந்த பிளாஸ்மா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சைட்டோபிளாசம் சுருங்கிறதுனால என்ன ஆகுது, அந்த செல் மெம்பரேன் செல் வால் வந்து பிரிஞ்சு போகுது. அப்படி போகக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. இந்த ஆஸ்மாசிஸ் வரதுல சொல்றாங்க தனியா இந்த பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கறத ஒரு முக்கியமான செல்கள் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றாங்க. that is one of the translocation or transportation in plants அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இம்பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இம்பிஷன். இம்பிஷன் அப்படின்னா நீர்மம் உள்ளிழுத்தல், நீரை உறிஞ்சிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி நம்ம பிளான்ட்ஸ்ல பிளாஸ்மாலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸோ அதே மாதிரி இங்க பிளான்ட்ஸ்ல இம்பிஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். வாட் இஸ் மீன் பை இம்பிஷன்னா the solid molecules that is called in the plant material solids absorb water and get swelled up. அந்த அதில் இருக்கக்கூடிய இந்த திட மூலக்கூறுகள் நீரை உறிஞ்சிக் கொண்டு ஸ்வெல் ஆகுதுன்னா அது கொஞ்சம் பெருசாகுது. That process is called imbition. Example, seeds and dried grapes. என்ன பண்ணுது, அதாவது பார்த்தா விதைகள் நம்ம சாயில போடுறோம், அப்போ என்ன பண்ணுது, அது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் பெருசாகி ஸ்வெல் ஆகி வீக்கம் அடைந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்பிஷன். விதைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலர் திராட்சை இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இம்பிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் சீட்லிங்ஸ். விதை உதைத்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த நீர்மம் உள்ளிழுத்தல், நீர்மம் உறிஞ்சுதல் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப அவசியம். ஒரு விதை முளைக்கணும்னா என்ன ஆகும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்ன ஆகும், அந்த சாலிட் கண்டென்ட்டை லிக்விடை உறிஞ்சி அப்சர்வ் ஆகி சீட் இம்பிஷன் ஆகணும், அப்போ தான் அந்த விதை முளைக்கும். அப்போ இம்பிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் சீட்லிங்ஸ். விதை உதைத்தலுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வு, அதனால தான் நம்ம கொடுத்துருக்காங்க இம்பிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் பிளான்ட்ஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சைலம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் வருது. இந்த வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமானது எது அப்படின்னா ரூட் ஹேர், வேர் தூவிகள். அதனால வாட்டர் ரூட் ஹேர் வாட்டர் அப்சார்பிங் யூனிட். வேர் தூவிகள் அப்படிங்கிறது நீரை உறிஞ்சற்கான முக்கியமான ஒரு அலகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரூட் ஹேர் தான் டயக்ராமா கொடுத்துருக்கோம். இது என்ன, ஒரு ரூட்டு, இதோட ரூட்டோட ரூட் கேப் வேர் மூடி, அதுக்கு அடுத்து வேர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேர்ல 3 ரீஜனா பிரிக்கலாம். ரீஜன் ஆஃப் மெரிஸ்டெமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா இங்க தான் இந்த வளரக்கூடியது, இந்த பகுதி ரூட் கேப், இந்த டிப் ரீஜன் தான் வேர் வளரக்கூடியது சொல்லுது. அதுக்கு அடுத்து ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், நீளக்கூடிய பகுதி நீச்சல் அடைந்து இங்க வளர்ந்துட்டே போகும், இந்த பகுதி நீட்டிகிட்டே இருக்கும், ரூட் கேப் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே மண்ணு கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்து ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், இது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதான் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்கக்கூடியதான் தட் இஸ் கால்ட் ரூட் ஹேர்ஸ். இந்த ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னது, இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிஃப்யூஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார் த வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரூட் ஹேர் என்னது, அப்சார்ப்ஷன் ஃபார் த வாட்டர் அப்சார்ப்ஷன். அதான் சொல்றாங்க, there are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. Millions of root hairs in the tip of the root. வேரோட நுனி பகுதிகள் என்ன இருக்கு, நிறைய வேர் துளிகள் இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பை டிஃப்யூஷன். என்ன பண்ணுது, மினரல்ஸே வாட்டர் அப்சார்ப் பண்ணுது. என்ன ப்ராசஸ் பண்ணுமா, டிஃப்யூஷன் ப்ராசஸ் பண்ணுமா. அந்த ரூட் ஹேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த டயக்ராம் ஸ்ட்ரக்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாத்வே ஆஃப் வாட்டர். என்னங்க, பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப் பை த ரூட்ஸ். இந்த ரூட் வழியா அப்சார்ப் ஆன அந்த வாட்டர் எப்படி உள்ள போகுது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபர்ஸ்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூட் ஹேர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரூட் அப்படின்னு எடுத்துனா நம்ம படிச்சிருக்கோம் இந்த அனாட்டமி ஆஃப் ரூட் அப்படின்னு பார்த்தோம். ரூட்ல வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எபிடெர்மல் சிஸ்டம், அதுக்கடுத்து உள்ள இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் சீசன், உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த எபிடெர்மல் சிஸ்டம் அப்படிங்கிறதா ரூட் ஹேர்ஸ் வருது. இப்போ வாட்டர் இந்த ரூட் ஹேர் வழியா டிஃப்யூஷன் மூலமா உள்ள வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க உள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் எந்த வழியா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இந்த ஏரோ மார்க் மூலமா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, டிஃப்யூஷன் கண்டென்ட் ப்ராசஸ், வாட்டர் மூவ்ஸ் த டிஃப்யூஷன் பை ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் டிஃப்யூஷன் வழியா உள்ள வந்து அங்கிருந்து என்ன ஆகுது, இந்த கார்டெக்ஸ் ரீஜன், கார்டெக்ஸ் இருக்கக்கூடிய செல், இந்த செல்கள் சொல்ல முடியா, இது என்ன, இது வெளியில இருக்கக்கூடிய எபிடெர்மல் லேயர் இருக்கு. இதுக்கு அடுத்தக்கூடிய இந்த கார்டெக்ஸ் இந்த செல்கள் மூவ் ஆகி அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைலம் வெசல்ஸ், வாஸ்குலர் டிஷ்யூ சொல்லக்கூடிய இந்த சைலம் வெசல்ஸ் மூவ் ஆகுது. இந்த சைலத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அப்ஹில் மூவ்மெண்ட்டு அல்லது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அல்லது டிஃப்யூஷன் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமா வேறு பகுதிக்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் அ பாத்வே ஆஃப் வாட்டர். எது அப்சார்ப் பை ரூட்டோட அப்சார்ப் பண்ண ஃபர்ஸ்ட் ரூட் ஹேர், அதுக்கு அடுத்து கார்டெக்ஸ், அதுக்கு அடுத்து சைலம். என்னது, ஃபர்ஸ்ட் ரூட் ஹேர், அதுக்கு அடுத்து கார்டெக்ஸ் போகுது, அதுக்கு அடுத்து இங்கே சைலம் வெசல்ஸ் போகுது, அதுக்கு அடுத்து சைலம் போனா டிரான்ஸ்போர்ட் த ஸ்டெம் அண்ட் த லீவ்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்வே ஆஃப் வாட்டர். இது ரூட் ஹேர் அப்சார்பிங் யூனிட் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இது எப்படி எந்த வழியா போகுது, நீர் போகக்கூடிய அந்த பாத்வே எப்படி மேலே போகக்கூடியது, அப்சார்ப் ஆன உறிஞ்சப்பட்ட நீர் ரூட் ஹேர் வந்து எப்படி உள்ள போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான்
pathway of data absorbed by the roots அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இன்னும் ஒரு வகையான மூவ்மெண்ட். இப்போ இந்த வெசல்ஸ் போனதுக்கு அப்புறம்னா இங்க இருந்து அப்கில் டிரான்ஸ்போர்ட் மூலியமா என்ன ஆகுது, மேல் நோக்கி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா இந்த ரெசிடிவ் லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மாசிஸ், பிளாஸ்மோலைசிஸ், இம்பிஷன், அதுக்கப்புறம் ரூட் கேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.